ஸோ இதான் வந்துட்டு நம்ம ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ சிங்கிள் லூப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி n. சிங்கிள் லூப்பாக இருந்து i ப்ளஸ் ஈக்குவல் டு 2 இருந்தாலும் டைம் காம்ப்ளெக்சிட்டி n. அந்த லூப் ரிவர்ஸ் லூப்பாக இருந்தாலும் டைம் காம்ப்ளெக்சிட்டி n தான். அதே மாதிரி ஆனால் மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி n log n. ஓகேவா? இப்போ அவுட்டர் நெஸ்டர் லூப்பில் அவுட்டர் லூப்பும் இன்னர் லூப்பும் என்ன இருந்துச்சுன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி n ஸ்கொயர். இது அவுட்டர் லூப்பும் அவுட்டர் லூப் log n இன்னர் லூப் n அப்படி இருந்துச்சுன்னா n log n. அதுக்கப்புறம் நெஸ்டர் லூப்பில் ரெண்டுமே log n இருந்துச்சுன்னா log ஸ்கொயர் n. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆர்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்துட்டு இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா log n. ஸோ இப்போ இந்த என்னோட வேல்யூ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 தான் வரும். கரெக்டாக? ஏன்னா இங்கே பேஸும் 2 அதுவும் 2, ஸோ வந்துட்டு 1 வந்துடும். இங்கே என்னோட வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2னே வந்துடும். ஓகேவா? அப்போ 1 விட 2 வந்துட்டு பெருசு. ஸோ n வந்துட்டு இதை விட பெருசு. இதில் வந்துட்டு நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 2 வரும். 2 இன்ட்டு இதோட வேல்யூ வந்துட்டு 1ஆக மாறிடும். ஸோ வந்துட்டு 2 தான் வரும். பட் இதை விட கிரேட்டர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுதான் பெருசாக வரும். ஸோ இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 வரும். இங்கே வந்துட்டு இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்துட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பெருசாக வரும். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் சேமாக தான் வரும். பட் அதை விட பிக்கர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதான் வந்துட்டு பெருசாக வரும். இது n3. இது வந்துட்டு 3 நெஸ்டட் லூப் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த n3 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸ்பொனென்ஷியல். இதுலேயும் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பெருசாக வரும். ஓகேவா? இதான் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி. தேங்க்யூ.